வணக்கம். நான் டாக்டர் நிவேதா, மகப்பேறு மருத்துவர், சிஎன்எஸ் மருத்துவமனை, அவினாஷி, திருப்பூர். ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். தாய்ப்பாலுக்கு ஒரு வாரமே வச்சு கொண்டாடுறோம்னா அப்போ அந்த தாய்ப்பாலோட உணர்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற விலை மதிப்பில்லாத ஒரு கிஃப்ட் தாய்ப்பால் தான். தாய்ப்பால் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குழந்தை பிறந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள முதல் தாய்ப்பால் கொடுக்கறது அம்மாவுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஒரு தடவை கொடுக்கும்போது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம், சம்டைம்ஸ் குழந்தை அதுக்கு மேலேயும் குடிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் குடிக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தை தூங்கினாலும் எழுப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. குழந்தைய அழுகுவாங்க, ஃபீட் ஆன் டிமாண்ட், குழந்தை அழுகும் போது நம்ம பால் கொடுக்கணும். தாய்ப்பால் அளவு கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தை ஒரு நாளைக்கு 6 8 தடவை யூரின் போறாங்க, ஒரு பால் குடிச்சிட்டு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம். தாய்ப்பாலோட நன்மைகள் என்னன்னா, குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது முதல் 6 மாசத்துக்கு. ஏன்னா அதுல எல்லா சத்தும் இருக்கும், தண்ணி சத்தும் அது உள்ளடக்கம். அதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். தாய்ப்பால் மட்டுமே எடுக்கிற குழந்தைங்களுக்கு ஐக்கியூ கூட ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கொடுக்கும்போது அம்மாவுக்கு குழந்தைக்கு இருக்கிற